இப்ப இந்த தடிகளுக்கு நீங்க என்ன செய்யுங்க? இப்ப கூடுதலா நாங்கள் மதில்லான கட்டினம் எத்தனை மாத பயிர் இந்த கரிமிளகை தக்காளி பழம் எல்லாம் ஆயிருங்க காயோ பழம் உங்களுக்கு லாபத்தை உங்களோட கொடுக்குற மனசை போலயே இந்த மரக்கறின்னு எல்லாம் காய்கறி உண்மையில பாக்குறதுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷமா இருக்கு. இப்படி நிறைய தோட்டம் இஞ்சாலே என்ன. வணக்கம் ரவுகளே, இன்றைக்கு நாங்கள் இப்போ எங்கே வந்து நிற்கிறோம்னு பார்த்தீங்களென்றால் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் அதுவும் இங்கே மட்டிவில் பகுதிக்கு வந்திருக்கிறோம். நான் நீர்வேலியிலிருந்து இங்கே வந்திருக்கிறேன். பார்த்தீங்களோ இங்கே இந்த தோட்டம் காணொலி எங்களோட உறவுகள் இங்கே இருக்கிறோம். அப்போ தோட்டங்களை ஒரு வீடியோ எடுத்து நாங்கள் திரளாமண்டு இருக்கிறோம். வாங்க நாங்கள் தோட்டங்களுக்குள்ளே போவோம். அண்ணா நீங்க இந்த ஊரோ? இந்த மட்டிவில்லான். என்ன பேர் உங்களுக்கு? எனக்கு பெருமலிங்கம். இவரை தான் நான் கூட்டிக் கொண்டு போகிறேன். இவற்ற சகோதரனும் இங்கே தான் தோட்டம் செய்வார். வாங்க போவோம் காணொலிக்கு. இது பூக்கோவா? பூக்கோவாக்கு இந்த பூவை இப்படியே வெட்டி எடுக்கிறது. இந்த பூ எனக்கு தெரியாது. இப்ப இது ஒருக்கா வெட்டி எடுத்தால் திரும்ப வருமா? பூ தானே திரும்ப வராது. ஒண்ணும் தான் ஒன்றில ஒரு பூ தான் வரும். பார்க்கவே நல்ல வடிவா தான் இருக்கு. அதான் பார்க்கவே வடிவா இருக்கு. என்ன இது? இது நாங்க தண்ணி வாக்குற பட்டை. இதுக்கு தண்ணி அள்ளி கொண்டு வந்து மிளகாக்கு இப்படி இப்படி இப்படியே வாக்குறது. இப்படியே வாத்து கொண்டு நிற்பாங்க எல்லாத்துக்கும். என்னத்துல முந்தி ஓலையில செய்யறோம். இப்ப இது சுகம் சச்சா சரைக்கு விழுந்தாலும் முடியாது ஆளுக்கு பிரச்சனை இல்லையே. இதெல்லாம் நல்லா வந்தது இந்த மழை தான் தெரியும். எல்லாம் பழுதாக்கி அதெல்லாம் இந்த இடவழி குறைஞ்ச மாதிரி இடவழிகள் வெட்டியுமாச்சு. இதெல்லாம் பைத்தங்காய் எல்லாம் காய்ச்சி முடிவில் அரைக்கடை வாசிலாம் வந்துடுது. பைத்தங்காய் எல்லாம் இது ஆஞ்சி ஓரளவு ஒதுங்கி விடுது. நட்டு இப்போ 4-3 மாதத்துமே இதெல்லாம் ஆஞ்சினி அதான் இல்லாடி இந்த பச்சையாக இருந்து நல்ல இடியலாக இருக்கும். இப்போ காய்ச்சி கொண்டு போய் முடிவில் அந்த இடியெல்லாம் கொட்டிக்கிற நோய்த்தன்மை மாதிரி எல்லாமே இருக்குது. இந்த மழையோட கொஞ்சம் தளர்த்து பேர் நல்ல. இது இந்த தோட்டம் இதுவும் போகிற பயர் வச்சு அம்மா இருக்கா காய்க்க வந்தாருங்க தலை போகல அம்மாங்க. அப்படி மழை பெய்ய புல்லு தான் மோசமாகிடுச்சு. இந்த வாய்க்கால் தண்ணியெல்லாம் இந்த தோட்டங்களுக்கு ரச்சு கொண்டு நிற்கிறோம். வாட்டப்பம் இருக்குது. வாட்டப்பம் இந்த வாட்டப்பம்மால தான் வைக்கிறாரு. இது என்ன உங்களோட மிஷினோ? இல்லை இல்லை அதுவே இல்லை. எங்களை சித்த பார்க்கணும். நீங்கள் வைக்கிறேன்டா? நாங்கள் வைக்கிறோம். அந்த கரையா குளம் இருக்குல்ல அந்த கரையால எப்படியா வைக்கிறோம். சரி சரியா. இது இவே இந்த கரையால வைக்கிறோம். நாங்கள் நாளை அலைமுறைச்சு கொண்டு நிற்போம். பாம்பும் போகுது. அது தண்ணி பாம்பு போகுது. குளத்துக்கு தண்ணி இருந்தது. குளத்துக்கு பாம்பு இருக்குது. நாவாம்பழம் இருக்குது. பயன்தானே பயன்தானே. இதுக்கு முன்னாடியும் தான் இந்த இப்படி இருந்த மழை பெய்யறதால 10 செடிகளாக போகுது. அடிக்கடி மருந்தடிச்சு கொண்டு நிற்கிறோம். அடிக்காம 10 கூடி கொண்டு தான் நிற்குது. சரி இதை மூடி விடுங்க. நம்பிசில இதை வச்சிட்டு சரியா. சரி போ இப்படியே நாங்கள் அங்கே போவோம். சரி தம்பி முளைக்கொத்தான் இந்த மருந்து தேவையான கிடக்குறாங்க. ரசத்துக்கும் போடுறானே. ரசத்துக்கு போடுறோம். இது அந்த ஆடி ஒட்டி கண்டு ஆடி ஒட்டி இங்கே இருக்கு. இதுதான் அந்த ஆடி ஒட்டி. இதில் அந்த உடுப்பில் ஒட்டினா இங்கே ஆள் போய் இப்படி ஒட்டி பிடிச்சி கொண்டு நிற்பாரு. இது அப்படி ஒட்டினா பேருந்து குத்தி கொண்டு நிற்கும் ஆளுக்கு. ஏன்னா நாங்கள் அது நல்ல தண்ணி. மழை பெய்த தண்ணிகள் அதுகள் வத்தி முடிஞ்சு அங்கே தண்ணி இல்லாட்டி தான் இந்த கிணறுனால மிஷினை போட்டு வைக்கிறது. இந்த இதில் கொஞ்சம் தண்ணியான உப்பு தண்ணி நல்ல தண்ணியான வச்சா தான் பயிர் நல்லா வரும். இங்கே சரியான சவர் தண்ணி தானே. இந்த தண்ணி எவ்வளோ அது நல்ல தண்ணி. அரைவாசியும் இந்த மழையை நம்பித்தான் தோட்டம் செய்யும். விவசாயம் செய்கிறோம். இப்போ இதெல்லாம் ரச்சம் பண்ணால் கெதியாக பயிர் எல்லாம் இல்லாமல் போகணும். எரிஞ்சு பழுதாகி போகணும். அடுத்தது எல்லாம் பாருங்க எவ்வளோ இந்த தக்காளி செய்யன்னு சொல்கிறோம். இங்கே எவ்வளோ கவர்கள் கட்டி மீனக்கட்டுக்கு இதெல்லாம் கட்டியிருக்கோம். கட்டினா தான் பயிர் கீழே கிடந்தாண்டா. இப்போ நாங்கள் தனினா இப்போ நிலத்தில் கிடந்தா இந்த பழம் எல்லாம் வழி இல்லாமல் போடும். இல்லை அம்மா மண்ணில் முட்டினா எல்லாம் நிலத்தில் பழுதாய்ப்போம். அதுக்காக தடி நட்டு வெந்தபடியாக பிடிச்சி துண்டு அழகட்டு இதெல்லாம் கட்டி கொண்டு நிற்கும். தோட்டம் பண்ணலாம் விவசாயம் பண்ணலாம் கொஞ்சம் கஷ்டம் தான். மினக்கடை நாங்களே மினக்கட்டா தான் எடுக்கலாம். எந்த இது
நட்டது அவ்வளோ சரியில்லை. இதுக்கெல்லாம் நல்ல தடிகள் நடவும். அது அந்த பழம் தடிகள்லாம் நட்டினாங்க, போன வரைக்கும் நட்ட தடிகள். அது மழை பெய்தோடனே எல்லாம் விழுந்து காய் ஏறினோடனே அப்படியே முறிஞ்செல்லாம் விழுந்துட்டுது. இப்போ இந்த தடிகளுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? இப்போ கூடுதலாக நாங்கள் மதில் கட்டினோம். உங்களை விட மதில் இந்த வேலியில வெட்டுவீங்க, விலைக்கு வேண்டுறோம் நாங்கள். விலைக்கு வேண்டி எத்தனை பேரை புரியுங்க பூரா இருக்குதானே, அவையிட்ட விலையாளுக்கு வேண்டித்தான் 2-3 வரைக்கும் ஆச்சு இந்த கதியால் நாங்கள் போட்டு. ஏன்டா இப்ப கதிகால் வந்த வீடுகள்ல முந்தி வேலி தானே, அப்ப நாங்கள் எங்கட தேவைக்கு பயன்படுத்தலாம். இப்ப அப்படி இல்ல தானே, அப்படி பயன்படுத்தல, எல்லாரும் முதல்ல கட்டி கொண்டு அதால அதான் கதிகால் பிரச்சனை. எல்லாருக்கும் கதிகால். உங்களுக்கு இதே ஒரு பெரிய சிலாவு என்ன? இப்ப அதுதானே தடியில இருந்து இது கட்டுற கவுர்ல இருந்து எல்லாம் இனி இந்த தடிக்கு எடுத்து நாங்க புறாவுக்கு தான் பாய்க்கணும். இந்த வரைக்கத்தோட சரி இது நல்லா நாளை பின்ன வந்தா அதெல்லாம் நிலம் காய்ச்சிடும். வெயில் அடிச்சாலே எல்லாம் காய் நம்ம இந்த வழுக்கு வாங்க எல்லாம் காய்ஞ்சி இதாக இப்போ 2-4-5 நாளால நாங்கள் ரைச்சோம். ரைச்சா தான் பயிரெல்லாம் இருக்கு டக்குன்னு. இப்போ வெயில் மழை இல்லாட்டிக்கு வெயில் நேரம் இப்போ இந்த ஒரு நாளைக்கு ரைச்சால் பிறகு எத்தனை நாளையால் அதை ரைக்கணும்? 5-6 நாளைக்கு ஒருக்கா ரைப்போம். 5-6 நாளைக்கு ஒருக்கா ரைக்கணும். நல்ல வெயில் 6 நாற்று ரைப்போம், இல்லை 5 நாற்று ரைப்போம். இந்த பயிருக்கெல்லாம் மிளகாண்டெல்லாம் வடிவாங்க. இந்த புல்லெல்லாம் புடுங்கணும், எல்லாம் வடிவா ஒன்றும் இல்லாமல் இந்த புல்லெல்லாம் வடிவாயெல்லாம் பிடுங்கி எல்லாம் வடிவா பிடுங்கி போட்டு ஒன்றுமெல்லாம் பிடுங்கி போட்டு இப்படியே வச்சு உரம் போட்டு எல்லாம் உரம் போடணும். உரம் போட்டு மருந்தடிக்க இப்போ வந்து நல்லா தடுத்து வருவேன். நல்ல இது நாங்கள் ஒரு வரைக்கும் இங்கே கறி மிளகா வைக்கலாம். நாங்கள் ஒரு வரைக்கும் இதெல்லாம் தொழில் கீரை தான். அதான் நான் சொன்னேன், வேலைக்கே கேட்டேன் நான். எங்க நடந்த இதை விட மாட்டேன். இந்த இது தோட்டம் அங்கால குறைஞ்சோண்டு வந்துட்டுது, நீர்வேலி பக்கம் எங்கட பக்கம் கொஞ்சம் இதிஞ்செல்லாம் நாங்கள் எல்லாம் பிடுங்கி ஏறிடுறதே. ஒரு நோய் பிடிச்சிட்டு அந்த முட்டை தன்மை பிடிச்சிடுது, நல்லா முத்தி வந்துட்டு ஆயாம விட்டு விட்டு. இனி ஒரு இதான் நாங்கள் இந்த ஈரத்தோட நாளைக்கு நாளண்டைக்கெல்லாம் பிடுங்கி எல்லாம் காயமுன்னா பிடுங்க வேணும். நாளைக்கு சொல்லிக்கலாம் விரும்பி ஆக்கள் பிடுங்கி எல்லாம் அள்ளி போட்டுட்டு இந்த உரம் போடணும். ரத்தை போட்டு ரச்சு மருந்தடித்தா நல்லா காய்க்கும். நல்லா காய் கிடந்தது இப்போ முந்தின நாள் ஆஞ்சி போட்டோம். அது பெரிய காயாக இருக்கும். முத்தினா பெரிய நாங்கள் முந்தின நாள் ஆஞ்சா 8 நாள் காய்ஞ்சல பெரிய நூலில் காய் மாதிரி பெறுவார். அந்த சந்தர்ப்பம் எல்லாம் கிடைக்கல. நாங்கள் வந்த கொஞ்சம் குறைவாக இருக்கு, சின்ன இருக்கு. மழைக்கு முன்னே நல்லா இருந்தது. இல்ல இல்ல நான் அவாக்காய் ஆஞ்சு எடுக்கிறேன். பேக பிடி உங்களுக்கு இல்ல இல்ல சின்ன மிளகாய் இது கறி மிளகாய். இது இதுக்கு அந்த கீரை பிடுங்க மாதிரி இல்லையாக்கள் தொழில் பெருசா இப்ப பிடுங்க மாட்டேன். நல்ல எங்கண்ட பக்கம் நாங்கள் இப்படி ஒன்று விடவே மாட்டோம். போய் பிடிக்கி சமைச்சு சாப்பிடுவோம். உற்பத்தியால் கூட தானே, எல்லாரும் குறைவு தானே. கறிமிளகாய் பப்பு ஆயிருங்க. கறிமிளகாய் இப்போ ஒரு 4-5 நாள் மேஞ்சிட்டோம். இனிய பயணம். இனி அப்படியும் ஒரு 2-3 நாள் போ. இது எத்தனை மாத பயிர் இந்த கறிமிளகாய்? 45 நாளையில காய்க்க வலிக்கிறோம். கண்டு இது வச்சு 45 நாளையில காய்க்க வலிக்கிறோம். இன்னும் ஒரு மழை கூடினதால கொஞ்சம் தம்மட்டு கூடினது. நல்ல பெரிய காய் நூலாக இப்படி காயெல்லாம் இருக்கும். எல்லாம் இப்படி இப்படி இதை விட பெருக்குதுங்க. இதை கொண்டு போங்க. இதை கொண்டு போட்டா என்ன சாம்பிள் பாருங்க. உங்களோட கொடுக்குற மனசை போலேயே இந்த மரக்கறி நல்லா காய்க்க வேணும் மட்டும்னா நினைக்கிறேன். நாங்கள் வந்தா தோட்டத்தில் நல்லா கொடுக்குறோம். நாங்கள் வர வைக்க எல்லாருக்கும் கொடுக்குறோம். நாங்கள் இதால போகலாம். சொம்பளம் எல்லாம் ஆயிரானே. இன்றைக்கு நானும் இந்த அக்காக்களோட சேர்ந்து ஆய போகிறேன்.
தக்காளி பழம் தக்காளி எல்லாம் காய்ச்சி ஒஞ்சி வரவில்லை எல்லாம் கருவி பழம் எல்லாம் கருவி கொண்டு போகுது பழக்கத்தை வச்சுனா கருவிப்போம். இது பழுது இங்கே பாருங்க. இது என்ன? அப்போ தக்காளி பழம் எல்லாம் ஆயிடுங்க. காயோ பழம் உங்களுக்கு லாபத்தை தரும்? பழம் தான் லாபத்தை தரும். ஏன் காய் என்ன விலை குறைவா? பழம் பழுத்தா கொஞ்சம் வெயிட்டும் கூட தானே. வேற காயாஞ்சோண்டு போனால் காய் சின்னனா போடும். வேற பழம் சின்னனா போடும். பழமா விற்கிறதான் லாபம் தரும். வேற விலைகளும் கூட தானே. பழம் காய் இப்போ 50 ரூபா சொன்னால் பழம் 100 ரூபா தானே. காய்க்கிறதுக்கு எவ்வளோ நாள் எடுக்கும்? ஒரு 50 நாளையிலே காய் ஆகிடும். ஒரு 75 நாளையில பழம் ஆகிடும். இதுக்கு பசலை என்ன போடும்? B1 போடணும், மற்ற எரு போடணும். எருவல் போடுற வேலைக்கு. கொண்டு வாங்க ஆஞ்சது. நீங்களும் அவர் தம்பி எல்லாம் 2 பேரும் சேர்ந்து இதை செய்கிறீங்க. இது எல்லாரும் புரிம்பாயிருக்கும் உங்களை தோட்டம். இதுக்கு இந்த பாகலுக்கு அங்கால இது செஞ்சாலும் இந்த பால் கொடியாட்டு, இந்த பாகல் கொடியாட்டு நல்ல பெரிய பாவக்காயெல்லாம் காய்ச்சிருக்குறேன். பாவக்காய் தான் காய்க்கும். அது கொடி மரத்து வரணும். நல்ல நான் வந்து இந்த இடவழி கொண்டு பில்லாமல் வந்து மூடிடும். மூடினா இப்படி காய்ச்சி கொண்டு நிற்கும். இதுதான் தகவல் தக்காளிகள் பழக்கத்து வாங்குது. இப்போ நீங்கள் தனியாக தக்காளி வச்சிருக்கெல்லாம் வேறு என்ன தக்காளி கறிமிளகாய் இருக்குங்க. உங்களை மாதிரியே இது கத்தரிக்கல் நிற்க வேறு இடங்கள்ல நிற்குது. அது தோட்டங்கள் அங்கே அதான் போகணும். அது தூரங்கள் போகணும். போகிற பாதையும் பிரச்சனை தான். கிடாங்கு புட்டி தண்ணிங்கள். இப்போ இதே அதில் கொஞ்சம் இடமே அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது மழை பெய்துட்டு நேற்று இல்லாட்டி அந்த மாதிரி வேலை. இது கரும்புலாம் கொஞ்சம் விலை பரவாயில்லை. கரும்பு 500 ரூபா 600 ரூபா போய் கொண்டிருக்கீங்க. புல்லுகள் பிடிங்கி உரங்கள் போட்டு நீங்கள் இறக்கணும் திருப்பி. இப்போ 5 போட்டோங்க. ஒருக்கா 5 ஆச்சு. 4 மேய்ச்சிட்டேன். இப்போ ஒருக்கா 5 இத்தனை நாளே அப்புறம் அடுத்த முறை வருமல்ல 1000 முறை 7-8 நாள். நீங்கள் காலமே வந்துட்டீங்க இங்கே தோட்டத்துக்கு. காலமே சாப்பாடை முடிச்சுட்டு வந்துட்டீங்களே. மதிய சாப்பாடு போய் சாப்பிட வந்தீங்களோ? வந்த சாப்பாடு அங்கேருந்து கொண்டறிவீங்க. நீங்கள் எத்தனை மணிக்கு இங்கே இருந்து வலிக்கிறீங்க தோட்டத்தை? பொழுதோட கொஞ்சம் வலிக்கிறேன் 6 மணி. இப்போ இது செய்கிறத உங்களுக்கு வேறு தொழில் ஒன்றும் செய்யலாதானே? இதோடய மினக்கடை வேணும். இதுதான் உங்களோட வாழ்வாதாரத்தை திறக்கும். இதோட தோட்டம் வேண்டாம், இதோட மினக்க வேணும். வேறு வேலை ஒன்றும் செய்யலாதே. ஆயுங்கோ இல்லை பிரச்சனை இல்லை. தம்பி ஆயும். நீங்கள் இப்போ ஆய போகிறீங்களோ? இல்லை ஆயுங்க, நீங்கள் கரைக்கு கொண்டு போங்க. ஆயுங்க இல்லை பிரச்சனை. நான் ஆயிரம் அந்த தான் நாங்கள் காட்டலாம். இது 5 நாங்கள் 3 நாள். எல்லாத்தையும் இன்னும் பெருசாக இருக்கும் முளை. நல்ல மஞ்சள் ஆகணும் மிளகாய். இந்த நாங்கள் சந்தை காயிலன்னா இப்படி நல்ல மஞ்சள். இதை விட பெருசாக வரும் மிளகாய். அந்த 8 நாள் கணக்கு காயிறேன். இப்போ 3 நாள் முத்தா கிடக்கு. இனி நாளைக்கு இது நாளைக்கு தான் புல்லு பிடுங்கி மருந்தடிச்சு உரம் போடணும். புல்லு பிடுங்க. நீங்கள் சம்பளத்தை தானே பிடிக்கணும்? இல்லாமல் எல்லாம் சம்பளம் தான். 1500 ஒரு ஆளுக்கு. இது 1000க்கு ஒரு ஆளுக்கு எவ்வளோ கொடுப்பீங்க சம்பளம்? இது நாங்கள் 5. நீங்களே புள்ளிகள் சகோதரங்கள்லாம் சேர்ந்து ஆயலாம். தனியாக இது ஒரு ஆள் தனியாக ஆயலாம். இப்போ ஒரு மலத்தியாவுக்கு 2 மூளை 100 கிலோ மூளை ஆயலாம். தோட்டம் கனவேற்ற தோட்டங்கள் தெரியாம அழிஞ்சு போச்சு. இல்லாட்டி எவ்வளோ தோட்டங்கள் ஜகடாக்குற மழையாள் தலை போகலாம் பழக்கம். அதில் வையுங்க போயக்கா எங்களை கொண்டு போவோம். லாபம் எங்களுக்கு தந்து விட்டா நீங்கள் என்னண்டு முன்னேற
இல்லை அப்படி இல்லை, நாங்கள் எல்லாரும் கொடுக்கணும், கொடுத்தா தான் எங்களை வெறும் தோட்டங்கள். இது வேறு ஆளுண்ட அவன் நின்றுட்டு போட்டினேன். அதில் இதுக்கு வந்து எல்லாம் இந்த மழை கணக்காக பெய்திருந்தா கட்டெல்லாம் சளிச்சு நல்லா இந்த ஊரோட தெரியாம இது நிலம் தெரியாத அளவுக்கு மிளகாய் வரும். இப்போ தெரியும் அடிக்கடி மழை பெய்யுது அது தோட்டத்தை அழிச்சுக்கொண்டு பெரிய முட்டையாக வரும். இது கோவா இந்த இதுக்காக முட்டை வாரது, இதுதான் முட்டை. இந்த முட்டையெல்லாம் பெருசாக வரும். இது எல்லாம் இந்த இது எல்லாம் நல்ல வடிவா விரிஞ்சு கொடுக்குமே முட்டை பெருசா வரைக்க அந்த பூச்சி எரிஞ்சு அந்த பூச்சி எல்லாம் அடிச்சு புழுத்தாக்கங்கள் ஆரம்பிச்சு. இனி கொஞ்சம் கஷ்டம் தான். அப்போ இதுக்கு என்ன இதன் மருந்து ஏதாவது பாவிக்கிறதோ புழுவல் மருந்து அடிச்சு கொண்டு தான் நிற்கணும். தொடர்ந்து அடி வருது, 4-5 ஆக்களுக்கா மருந்து அடி வருது. இது வச்சு இப்போ எத்தனை இது எடுக்கும்? இப்போ கோவா வச்சால் எத்தனை நாளையில் அறுவடை செய்கிறது? இது 75 நாள் 80 நாளையில் முட்டை வெட்டக்கூடியா வந்துடும். இந்த வரைக்கும் தோட்டங்கள் சரியான போல இல்லாட்டி நல்ல தோட்டங்கள் இங்கே செய்கிறோம் நாங்கள். மழை கூட தானே இந்த வருஷம் மழை கூட, அதான் அடிக்கடி மழை. இப்போ இந்த மழையெல்லாம் தேவையில்லாத மழை, இங்கே தான் மழை பெய்யும். இந்த நீர்வெளியிலே மழை தான் மழை. எல்லாத்தையும் கூட வாங்கினாங்க ஊத்தவர். இப்போ இதை நான் அந்த தோட்டத்துக்கே பார்த்துருக்குறேன். இது என்னத்துக்கு இது வச்சிருக்கிறேன்? இது நாற்று போட்டு 21 நாற்று கிளப்பி இதுக்குள்ள வைக்கிறது. வச்சா நல்லா இருக்கும். இதெல்லாம் அப்படி வச்ச நாற்று தான். மிளகு கண்டு மிளகு வேற என்ன இதுக்கு? கறிமிளகாய். கறிமிளகாய் மற்ற வேறு வேறு எல்லா நாற்றும் இதுக்குதான் என்ன போடும். அறையா இருக்கு. சாக்லேட் பாருங்க, சாக்லேட் பாருங்க. சரி சரி. ஒரு கொட்டில என்ன மேலே உண்டே காணையில மேயலையா? இதுக்கு தோட்டத்தோடு சேர்ந்து இன்னொரு கிணறு இருக்குது. அங்கேயும் அந்த அண்ணா ஒரு கிணறு காட்டினவர். இங்கே இதுலேயும் ஒரு கிணறு இருக்குது. வாழை நிற்குது. இவங்க தோட்டத்தோடு சேர்ந்த கிணறு, அதோட வாழையில கப்பல் வாழை என்ன கப்பல் பழம் முத்தி வந்துட்டுது. இனி ஒரு விடாப்பழம் பழக்கத்தான் இது பட்டி வினம். நல்ல உண்மையில் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்குது. இப்படி நிறைய தோட்டம் இஞ்சாலே என்ன கீரை இது வந்து கீரை நெத்துக்கு விட்டுருக்கேன். வடிவா வளர்ந்துட்டுது. இவே வந்து இழைப்பாடுற இடம் தான் இது. என்ன கதிரை இருக்குது, ஒரு வாங்கிருக்குது, தண்ணியும் இருக்குது. நல்ல ஒரு காற்று சுற்றி வர நல்ல ஒரு வெளி பிரதேசம் தானே. நல்ல குளிர்மையாக இருக்குது. இந்த கிடுகாலம் மேய்ஞ்சிருக்கிறோம். இது வந்து மாடு பூட்டுற வண்டியில் இதை வந்து வண்டியில் இது தொடுக்கிற இது வைக்கிறது. இதுலேயும் ஒரு மாடு கட்டுறதாகும். மேலும் எங்களோட பிள்ளைகளுக்கு இது தெரியாது, சின்ன பிள்ளைகளுக்கு. நாங்கள் இதை முந்தி கண்ட நாங்கள் இப்போ கண்ணாலே பிறகு இப்போ இதை இப்படி பார்க்குறோம். சந்தோஷமாக கிடக்கு இதை பார்க்க. எனக்கு மழை பெஞ்சு மழைக்கெல்லாம் இனி பழம் இப்படியே மழை தொடர்ந்து பெய்தோன்னுண்டா எல்லாம் வெடிப்பு எல்லாம் பிடிச்சிடுது. வேலை தக்காளி பழத்தும் மழை கூடாது, எல்லாம் வெடிக்க துவங்கிட்டு. இப்போ கொஞ்சமாக கிடக்கு, நாளை கிட்ட இப்படி சில்ல உள்ளமாக வெடிக்கும். மழை விட்டால் வெடிக்காது, மழை பெய்தோன்னுண்டா வெடிக்கும். என்ன பழத்தை அந்த இது இலைப்பாறதுக்கு அங்கே இருக்கிற ஹோட்டல் எல்லாம் இருந்து சாப்பிடலாம், தண்ணி குடிச்சு சாப்பிடலாம். அதுக்குதான் இல்லை இருக்கு. எங்க கத்தரிக்கோ தக்காளி இப்போ ஆஞ்சது காட்டினானு. இது வந்து இந்த என்ன அப்போ நீங்கள் வயலெல்லாம் வெட்டி வீட்டை கொண்டு போட்டீங்களோ? வீட்டையெல்லாம் கொண்டு போட்டு. எப்படி நெல் எல்லாம் பரவாயில்ல. அங்கே நீர்வேலி பக்கம் இந்த நல்ல நெல் நல்ல விளைச்சல். இல்லை இந்த கிடக்கு
இல்லையே நிறைய இந்த அண்ணா எனக்கு இந்த நிறைய மரக்கறி தந்திருக்கிறாரு. நான் வேணாம்னு சொன்னேன். என்னோட இதுலயே அவைகிற லாபம் எல்லாம் போகுது. என்னிலேயே இன்றைக்கு லாபம் மரக்கறி கொடுக்கணும், கொடுத்தா தான் எங்களுக்கு இப்போ இல்லை கட்டாயம் கொண்டு போக சொல்லி தந்திருக்கிறேன். நான் இதை வீட்டை கொண்டு போகிறேன். இந்த கறியை கொண்டு போய் நீங்கள் சாப்பிடுங்க. என்ன விலை கிடைப்பிடும் உங்கள்கிட்ட? இப்போ 120 ரூபா கிலோ. 120 ரூபா. பழம் பெருக்கு, பழம் சின்ன மருந்தடிக்க இல்லை இல்லை தம்பி எங்கட தம்பி இவன் மகன் என்னுடைய தம்பி அவர் அங்கே நிற்கிறார். 2வது தம்பி. இல்லாட்டி நல்ல தோட்டங்கள் தெரியும், தெரியும் தோட்டங்கள் எல்லாம் பிள்ளைச்சு. கீழே பிடி. அதுதானே 76 கிலோ நிற்கும். இதுக்கு இதே நீ கழிப்பினமோ பொட்டிக்கு 5 கிலோ கழிப்பினேன். பொட்டிக்கு மட்டும்தான் பழகிறேன், பழத்தை பழகிறேன். ஓ நாங்கள் கழுவணும் இங்கே வாப்பம் கழு அதில் விட இருக்குது. அதில் வாழையில எங்கே கழுவு இங்கே அது காணாது தம்பி வா. விழுந்து போடா வாங்க கால் கழுவுவோம். தம்பி இல்லை எங்கள் இடமும் கொஞ்சம் தாழ்வங்குற வங்கால அந்த ஊரல் பக்கம் கல் பூமிக்கு தான் தாழ்வங்கூடும். அங்கே ஊரல் பக்கம் பார்த்தேன் நீங்கள் கிணறு சுற்றிக்கான கல் போலுது இல்லையே. அதை பேர் சரிச்சா சரி வருங்க அது முதல் இதில் கழுவலாம் தானே. இது தோட்டத்துக்கு நடந்து காலெல்லாம் ஒரு சேராயிருக்கு. நாங்கள் கழுவ போகிறோம். என்னையா தோட்டத்துக்கு? எது உங்களோட தோட்டம்? எனக்கு நாளைக்கு சமையலுக்கு மரக்கறிகள் தந்திருக்கணும். நான் கொண்டு சமைப்பேன் நாளைக்கு.